கோவை பந்தய சாலை பகுதியில் வேலன் காபி என்ற தேநீர் கடை செயல்பட்டு வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றவில்லை என கூறி இந்த கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அப்பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் கடையில் கொரோனா விதிமுறைகளை மீறியதாக சீல் வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். பல நிறுவனங்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வரும் நிலையில் அந்நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இந்த கடைக்கு சீல் வைத்தால் பணியாற்றும் 35க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மோகன்ராஜுங்க, நான் வந்துட்டு இங்கே வேலன் காஃபிக்கு வெளியில் வந்துட்டு சூப்பு கடை வச்சுருக்கோங்க. இந்த வந்துட்டு இன்றைக்கி நேற்று சாயங்காலம் வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடையை சீல் வச்சிட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு 30-35 பேர் வேலை செய்கிறாங்க. குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 குடும்பம் வந்து வாழ்வாதாரம் வந்து இதில் தான் இருக்குதுங்க. வந்து இன்றைக்கி சீல் வச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்களாம் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? கூட்டம் வேறு எங்கேயும் இல்லைங்களா? தேட்டரில் கூட்டம் இல்லையா? பஸ்ஸில் கூட்டம் இல்லையா? இப்போ இப்படி எலெக்ஷன் இவ்வளோ ஆட்சியில் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்களே, இப்போ அங்கெல்லாம் கூட்டம் இல்லைங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்க சார், அங்கெல்லாம் கூட்டம் இல்லைங்களா? கடையை சீல் பண்ணிட்டாங்க சார். சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது. கூட்டம் இல்லாத இடமே கிடையாது. திரும்பி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. டிராஃபிக் ரோட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இருக்குது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லோரும் இங்கே தான் காஃபி குடிக்க வராங்க, பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த கடையை பூட்டிட்டா நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எல்லா கடனை வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் 2000 பேர் 3000 பேர் நிற்கிறாங்க. அங்கே போய் இவங்களை வந்து ரைடு பண்ண சொல்லுங்கள், அப்புறம் இங்கே வர சொல்லுங்கள். எல்லாம் கூலிக வந்து ஏதோ உடல் களைப்புக்காக ஒரு டீ குடிக்கிறதுக்காக வர்றாங்க. அதில் வந்து 2 பேர் நின்று குடிச்சிருந்தாங்கன்னா மாஸ்க் போடல, அது போடல, இது போடலன்ட்டு 2000-3000 ஃபைனை போட்டாங்க. தினக்கூலி எப்படி கட்டுவாங்க? இந்த நேற்று தாங்க சார் இப்போ 20,000 ஃபைன் போட்டாங்க. ஃபைனை கட்டணும். இன்றைக்கி வந்துட்டு கடையவே சாத்துனா நாங்களாம் சாப்பாட்டுக்கு என்னங்க சார் பண்ணுறது? எல்லா ஒப்பனக்காரையில் இருக்கிற எல்லா கடைகளிலுமே 2000 பேர் 3000 பேர் நிற்கிறாங்க. இப்போ நான் கூட்டு போய் காட்டுறேன், கூடவே வாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. அவங்களுக்கு எத்தனை லட்சம் ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது சொல்லியிருப்பாங்களே? வான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து அதுக்குன்னு தனியாக 2 பேர்த்த போட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். இங்கே வர்றவங்க எல்லாருமே டீசன்ட் கஸ்டமர். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, வக்கீல், கோர்ட்லேருந்து எல்லாருமே வர்றாங்க. எல்லாத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் சார் இது ஆக்சுவலாக வாக்கிங் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஓப்பனாக வண்டியை போட்டுட்டு ஓப்பன் பிளேஸில் நின்று அங்கங்கே சாப்பிட்றாங்க சார். நம்ம அங்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது. சொன்னால் வந்து ரோட்டில் வந்து இதெல்லாம் உங்கள் இடமா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கடைக்கிட்ட வரவங்க மட்டும்தான் சார் சொல்ல முடியும். ரோட்டில் இங்கே பூரா நின்றுக்கிறாங்க, எல்லாம் வாக்கிங் வராங்க பாருங்கள், வண்டி எல்லாம் போட்டுட்டு அங்கங்கே நின்றுக்கிறாங்க. நம்ம எப்படி சார் அவங்கள போய் நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அவுட்டிங் க்ரௌடு வந்து ஒரு 20-30 ஃபேமிலி வந்து இங்கே ரேஸ் கோர்ஸில் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தவங்க. அதே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி